மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் தான். இதுல பார்ட் 1ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பேசிக்கா தான் இருக்கும். 1 by 1 பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2 பார்ட் 3 போகும்போது அடுத்த விட ஹையர் லெவல் பார்க்கலாம். சரி, direct question போயிடலாம். First, the population of the town increases by 16% each year. If the population at the beginning of the year 18,740, what will be the population at the end of the next year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 18,750 அந்த முதல் இயரோடைய ஃபர்ஸ்ட் இயரோடைய ஸ்டார்டிங்ல கான பாப்புலேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல ஒரு 16% அதிகரிச்சிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் 16% அதிகரிக்குதா? அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தோட எண்ட்ல என்ன பாப்புலேஷன் இருக்கும்? அப்ப செகண்ட் இயரோட எண்ட்ல ஒரு 16% அதிகரிக்கும். அப்ப எப்படி போடணும் அப்படின்னா 18750 into 116/100 into 116/100 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? இப்படியும் போடலாம். இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்பவும் போல இதுல இருந்து நான் வந்து இந்த 116 வந்து கால்குலேட் பண்றது 16% சொல்லிட்டு தனியா கால்குலேட் பண்ணிடுறேன். எவ்வளோ 18750 நான் போட்டுக்கிறேன். இதுல 16% அப்படிங்கறத நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு 10%, ஒரு 6% அப்படின்னு சொல்லிட்டு 6% சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். 10% அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளவு பெரிய நம்பர் தான் லாஸ்ட்ல ஒரு டிஜிட் எடுத்தா அந்த 10%. அப்ப 10% அப்படின்னா 1875 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1% அப்படின்னா 187.5 வரும். இப்போ 187.5 into 6 போட்டோம் அப்படின்னா 6% கால்குலேட் பண்றேன். கால்குலேட் பண்ண அப்படின்னா எவ்வளவு வருது? 30, 3, 42, 45, 4, 48, 52, 5, 6, 11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1125 வருது. 6%. 1125 இதை ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 0, 1, அப்ப 8, 10, 1, அப்ப இது 0 தான் வருது. திரும்ப 1, 3000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப இது எவ்வளவு? இது ஒரு 10%, இது ஒரு 6%, 16%. 3000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 3000 ஆட் பண்ண அப்படின்னா 750 அப்படியே வருது. 21750 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது வருஷத்துக்கு தானே, ஒரு வருஷத்துக்கு மட்டும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணா தப்பாயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்தோட பிகினிங் பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்கான். அந்த வருஷத்தோட எண்ட்ல 16% அதிகமாயிருக்கும். செகண்ட் இயரோட எண்ட் பாப்புலேஷன் தான் கேட்டிருக்கான். அப்ப அது இன்னொரு 16% அதிகரிச்சிருக்கும். அப்ப இதுக்கு மேல இன்னொரு 16% நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம்? 10% அதே மாதிரி தான் பிரிச்சுக்கிறேன். 2175 அப்படிங்கிறது 10%, 6%, 1% அப்படின்னா வந்து 217.5 சொல்லிட்டு வரும். 217.5 வரும் இன்ட்டு 6%னா 6, 30, 3, 42, 42, 45, 4, 6, 6, 4, 10, 1, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1305 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, அதுக்கப்புறம் 4, ஓகே 3418 வருது. 3418 வருது. அப்ப 0 அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5, 13, மீதி 1, 11, 12, 1, 4, 5. அப்ப ஆன்சர் வந்து 25230 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? 25230 25230 ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆர். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஆருடைய வேல்யூ தான் இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு, சாரிப்பா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் 8²/9 into 2r², 2r whole square கேட்டிருக்காங்க. அப்ப ஆருடைய வேல்யூ 18.75% அப்படின்னு இருக்கு. இதை நான் என்ன பண்றேன்? 1875 அப்படின்னு சொல்லி போட்டு 100 into ஒரு 100 போட்டுக்கிறேன். பர்சன்டேஜுக்கு ஒரு 100. இதை வந்து நான் ஃபுல் நம்பரா மாத்திக்கிறேன். இப்போ 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 3 டைம், திரும்ப இங்க ஒரு 3 வரும், 7 டைம் வரும், திரும்ப 2, 5, இது வந்து 2 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4 டைம், இது வந்து எத்தனை டைம் வரும்? 7 டைம், ஒரு 5 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 5ஆல கேன்சல் ஆகாது. அப்ப திரும்ப நான் இதுலயே பண்றேன். 2 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு டைம் 2, 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப இது 3 வரும், இது 4 வரும். அப்ப ஆருடைய ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபிராக்ஷன் வந்து 3/4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்ப இதை கொண்டு போய் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 8²/9 2 ஆருடைய வேல்யூ 3/4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகேங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 3/4 இல்லப்பா 4 ஆகும். நான் 16 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்.
3/16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கேன்சல் பண்ண அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? அப்போ 8²/9, 3/8, 3² ஒரு 8² வரும். 3² எவ்வளோ? 9, 9 கேன்சல் ஆயிரும். 8² கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 1 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 1. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, price of an item is increased by, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளோட விலை 25 அதிகமாகுது. And in percentage its price is increased by 10%. அதாவது நம்பர்ல வந்து 25, பர்சன்டேஜ்ல 10% அதிகரிக்குது. அந்த ஒரிஜினலா அந்த ஐட்டமோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ங்கிறது ஒரு 100%. ஓகேங்களா? அந்த எக்ஸை வந்து 25 அதிகரிச்சதுன்னா அந்த 100 அப்படிங்கிறது என்னவா மாறுதான்? 110 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அதான் ஆன்சர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 110x, இங்க வந்து 100x + 25 × 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10x அப்படின்னு வரும். 10x = 25 × 100. இதுவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250. எக்ஸ் உடைய வேல்யூ என்னது? 250. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரி, ஒரு எலெக்ஷன் பிட்வீன் 2 கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களுக்கு இடையில எலெக்ஷன் நடக்குது. ஓகே, பிட்வீன் 2 candidates 90% of registered voters cast their vote. அதாவது மொத்தமா ரெஜிஸ்டர் பண்ணதுல 90% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 15% of votes polled were found invalid. சரி, அப்படி போட்ட ஓட்ல 15% வந்து என்ன ஆகுது? செல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. வின்னிங் கேண்டிடேட் காட் 51% ஆஃப் வேலிட் vote. அதாவது வின் பண்ண கேண்டிடேட்டோட ஓட் வந்து எவ்வளோனா 51% சொல்றாங்க. வந்த எலெக்ஷன் பை மார்ஜின் ஆஃப், அதாவது 2 பேர் சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து போட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து எவ்வளோ வந்து ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னொருத்தர் பிஏ விட ஏ வந்து ஏவா யாருன்னு தெரியல, வின்னிங் கேண்டிடேட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏ வந்து 2142 ஓட் வந்து அதிகமா பெற்று வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு 100% அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க? 100% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 90% வின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரி, ஓட்டு 90% தான் போட்டிருக்காங்க. அதுல 90% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதுல 15% செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப செல்லக்கூடிய ஓட்டுகள் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கோம், செல்லாத ஓட்டை எடுத்துக்க மாட்டோம்ல. இப்ப செல்லக்கூடிய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 85%. 100%த்துல 15% போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? இந்த 85%ல வின் பண்ணவர் எவ்வளவு அப்படின்னா 51%. அப்போ லூஸ் ஆனவங்க, தோத்து போனவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 49%. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2% அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 2% தான் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டு வித்தியாசம் தானே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2142. சரி, இப்போ இதை நான் எழுதிக்கிறேன். 90/100 × 85/100. இங்க நான் 51 போட்டக்கூடாது. அவன் 51க்கான வேல்யூ கொடுக்கல, இந்த 2%க்கு தான் கொடுத்துருக்கான். அப்ப 2/100 அதுதான் வந்து 2142 × x போட்டுக்கணும். ஓகேங்களா? 2142 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 9ஆல வகுப்படுமா? வகுப்படும் தான் நினைக்கிறேன். 2 டைம் அப்படின்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 18 வருது அப்படின்னா வந்து 2, இந்த பக்கம் ஒரு 3, அப்புறம் 3 டைம் 27, 4 டைம் 36 போயிடும். அப்புறம் எத்தனை டைம் வரும்? 3 டைம் வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 27 வந்துருச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 4, 72 வரும். 8 டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8, 9, 72 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ 238. அடுத்து திரும்ப 2ஆல கேன்சல் பண்ண முடியும். 1, 1, திரும்ப 1, 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 119 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2, 0 அப்படின்னு சொல்லி வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1, 7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப இதை திரும்ப கேன்சல் பண்ண அப்படின்னா ஒரு டைம், இது வந்து 7 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்ப x = மேல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, கீழே மட்டும்தான் இருக்கு. x = 7 ×
20 into 100. இப்போ டோட்டலாக வந்து 14,000 3 0வா டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது 0 மிஸ் ஆகுதா? 1,40,000 இதில் வந்திருக்கா? இங்கே ஒரு 10 இருக்குது, நான் பார்க்கல. அப்போ இன்ட்டு 10, ஓகேங்களா? அப்போ 1,40,000 தான் டோட்டலாக அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டோட ஓட், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸோட காஸ்ட், ப்ரெசன்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1,24,645 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்ல இருக்கு. ஆஃப்டர் இயர், ஒரு வருஷம் கழிச்சு அதோடைய விலை வந்து அதிகரிச்சிருக்குது. 1,41,449 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா வந்து காம்பவுண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n, ஓகேங்களா? இதுல இந்த n தான் கேட்டிருக்கான், ஓகேங்களா? அதே மாதிரி எத்தனை வருஷத்துல, இந்த ஆஃப்டர் அ இயர், ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கான். இப்போ ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆனது தான் இந்த அமௌண்ட், ஓகேங்களா? சரி, இதை யூஸ் பண்ணி தான் நான் போட போறேன். இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை நான் எங்க போடுவேன்? இங்கே தான் போடுவேன். 14,1,449, ஓகேங்களா? கீழே வந்து 1,24,645, ஓகேங்களா? அதை போட்டுருவேன். இன்ட்டு 1 + R தான் அவங்க கேட்குறாங்க by 100 ஹோல் பவர் n. என்னுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா? அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இது அப்படியே கீழே வந்துருச்சு அப்படின்னா 14,1,449 by 1,24,645 ஈக்குவல் டு இந்த 1 இந்த சைடு வந்துருச்சுன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஈக்குவல் டு R/100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 141,449 minus 1,24,645 by 1,24,645 ஓகேங்களா? ஈக்குவல் டு R/100. இப்போ இது ரெண்டையும் கழிச்சு நம்ம மேலே போடுவோம். மேலே போட்டோம் அப்படின்னா 4,645 4 வரும், 0 வரும். 14ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 4, 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 0 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 3 2 போயிடுச்சுன்னா 1, 16,804 அப்படின்னு வரும். 16,804 by 1,24,645 into 100 ஈக்குவல் டு R. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 13 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும், ஓகேங்களா? 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து நீங்கள் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். இப்படி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 35% ஆஃப் K is 15 less than 36,000% of 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 35% ஆஃப் K அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 35/100 இன்ட்டு K அப்படின்னு எழுதிருவேன். மைனஸ் K, இங்கே வந்து 36,000/100 இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அப்போ இது இந்த சைட் போயிடுது. அப்போ 35 இன்ட்டு K மைனஸ் 1,500 பை இந்த 100 வந்து கீழே வந்துடும், ஓகேங்களா? இப்போ 100 கேன்சல் பண்ணிடலாம், நான் இதை எழுதல, ஓகேங்களா? 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 36,000 இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? அடுத்து இது அந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 30K தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? 36,000 இன்ட்டு 15 ப்ளஸ் 1,500. இதில் 1,500 நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள வந்து 37 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே 35 இருக்கு. 35 கேன்சல் பண்ணால் 7 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை கேன்சல் பண்ணால் 300 வரும். அப்போ K இஸ் ஈக்குவல் டு
300 into 37/7 அப்படின்னு சொல்லிடுறோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 158 சம்திங் வரும். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். கேவோட வேல்யூ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 சம்திங் வரும். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். காஸ்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட், ஒரு அபார்ட்மெண்டோட பிரசன்ட் காஸ்ட் வந்து 1,52,629 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஆஃப்டர் அ இயர் இட்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ்டு டு 1,86,783 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த காஸ்ட் ஆஃப் த அபார்ட்மெண்ட். ஓகேங்களா, பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. சரி, முன்ன போட்ட மாதிரியே தான் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பரை இங்கே எழுதிப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் தான் போடுவோம். 83152629 இன்ட்டு 1 + எனக்கு ஆர் தெரியாது பை 100 ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போ இது கீழே வந்துடும். ஓகேங்களா, 1867831522629 அந்த 1 அங்கே வந்து n வந்து என்னது 1. அப்போ இந்த 1 வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா 1 + r/100 மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அப்போ 186783 இருந்து 152629 கழிச்சிட்டேன் அப்படின்னா 13. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 13 வந்துடும். 1 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 5, 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 4, 8ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, 34154/152629 இங்கே வந்து 2 0 வந்துடும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆருடைய பெர்சன்டேஜ். இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 15 அப்படிங்கிற சம்திங் வருதுங்களா. கிட்டத்தட்ட ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும், 2 டைம் பண்ணோம் அப்படின்னா 30 அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரும். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 2, ரெண்டாவது நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 415. அப்போ 415 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 3 அதுவும் வந்து 2 டைம்ல வரும். இப்போ ஆன்சர் வந்து 22 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 15 அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம் பண்ணால் 2 டைம் பண்ணால் 30 அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லைங்களா. அதுக்கடுத்து திரும்ப பேலன்ஸ் வந்து 4 5 4 1 5 அந்த மாதிரி தான் வரும். அப்போ அதுவும் வந்து 2 டைம் கிட்ட தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 22 அப்ராக்சிமேட்டாக போட பாருங்க. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா பெருசாக போகும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். After 58 liters of petrol was poured into an empty storage tank, it was still 1% empty. How much petrol அதாவது must be poured into the storage tank in order to fill it? எப்படி நியரஸ்ட் 2 டெசிமலுக்கு போட சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல வந்து நான் ஒரு 58 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து நான் ஃபில் பண்றேன். அப்படி ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சானா ஃபுல்லா ஃபில் ஆகல, 1% வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபுல்லா இருக்கும், 99% ஃபுல்லா இருக்கும். அந்த 99% தான் 58 அப்படின்னா வந்து 100% வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, இது ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாமில் லாஸ்ட் இயர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால எடுத்துட்டு வந்தேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான் தெரியாது 5800/99 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோலா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வரும், அடித்தோம் அப்படின்னா வந்து 5.8 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ஆன்சர் வந்து 58.59 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, அதான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான். நம்ம ஆன்சர் எடுக்கும்போது வந்து ஓரளவுக்கு நியரராக இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி போடுங்க, ஆன்சர் வந்துடும் 58.59 அப்படின்னு. இஃப் 25% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 78, அதாவது ஒரு நம்பரோட 25% ஆட் பண்ண அப்படின்னா அவனுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பருடைய 80% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கு, அதோடைய 25% வந்து ஆஃப் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் அந்த நம்பரை, அதோட 78 ஆட் பண்ண அப்படின்னா அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25/100 போட்டுக்கலாமா. ஓகேங்களா, இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 78 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இது கேன்சல் பண்ணா ஒரு டைம், இது 4 டைம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அப்ப 78 இந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் 1/4x, அப்ப 3/4xன்னு வருங்களா. ஓகேங்களா, 3/4x அப்படின்னு சொல்லிட்டு வரும் 78.
அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் 6 டைம் 26 26 × 4 எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த எக்ஸோடைய 80% தான் கேட்டிருக்கான். அப்போ இன்ட்டு 80/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 25 4 டைம் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த 4 டைம்ல எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கும். அப்போ 104 தான் வந்து 26 × 4 அப்படிங்கிறது. இன்ட்டு 8 பண்ணோம் அப்படின்னா 32. இங்கே வந்து 32 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, 832 கீழே வந்து ஒரு 10 இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 83.2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அந்த நம்பருடைய 1% ஆஃப் 97% ஆஃப் நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் என்னன்னு தெரியல, நானே வந்து ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த 100ங்கிற நம்பர் எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். 100ஓட ஒரு பர்சன்டேஜ் 1/100 இன்ட்டு 97/100. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 0.97 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லைங்களா? 0.97 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வந்து 1% ஆஃப் 97 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.97 தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். அடுத்தடுத்த மாடலில் அடுத்தடுத்த லெவல் வந்து பார்க்கலாம். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.